பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஆதி நில்லுடா. சொல்லு ஜானு, எதுக்கு கூப்பிட்ட? ஆதிக்கண்ணா, என்னாச்சுப்பா? நீ எங்கப்பா போயிட்ட? உனக்கு நாங்க எல்லாரும் எத்தனை வாட்டி கால் பண்ணோம் தெரியுமா? ஏன்பா நீ போன் எடுக்கல? ஆதி, ஆமாடா, உனக்கு எத்தனை வாட்டிடா எல்லாரும் மாறி மாறி கால் பண்றது? ஏன்னா நீ போனை எடுக்கவே இல்லை? அப்படி எங்க தான் போயிருந்த? ஆதி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? எதுக்காக இப்போ எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? ஜானு, இப்போ எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? இப்போ நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? என்ன ஆதி பேசுற நீ? இப்போ டென்ஷன் ஆகிற அளவுக்கு என்ன நடந்துருச்சாவா? ஆதி, என்னடா நீ தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா ஆதி? ஜானு, சத்தியமா நீ என்ன பேச வரன்னு எனக்கு புரியல ஜானு. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுறீங்களா? டே ஆதி, என்னடா நீ எதுவுமே புரியுற மாதிரி பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? டே ஆதி, என்னடா நீ என்ன பண்ணிட்டு வந்தன்னு மறந்துட்டியா என்ன? ஜானு, என்ன ஜானு, எதை பத்தி ஜானு நீ கேக்குற? டே ஆதி, என்னடா நீ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கூலா நின்னுகிட்டு இருக்க? டே ஆதி, காலையில பொண்ணு பார்க்க போற இடத்துல நீ என்னடா ஆதி பண்ணி வச்சுட்டு வந்திருக்க? நீ பாட்டுக்கு நம்ம பார்க்க போன பொண்ணு ஃபைஷு, அந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு எல்லாருக்கு நேராம சொல்லிட்டு வந்துட்ட. ஆனா ஏன் ஆதி, ஏன்? ஜானு, நீ இதுக்குதான் இவ்ளோ டென்ஷனா இருக்கியா? இங்க பாரு ஜானு, நான் அங்க சொன்னதுதான் இங்கேயும் சொல்றேன். எனக்கு மித்ராவை தான் பிடிச்சிருக்கு, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன ஆதி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்? அர்ஜுன் சொன்னப்ப கூட என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா இவன் என்னடானா இப்பவும் அதே தான் சொல்றான். இவன் எதுக்காக இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கான்? என்னன்னு பொண்ணுமே புரியலையே. கடவுளே. டேய் ஆதி, என்னடா பேசுற நீ? டேய், நம்ம பொண்ணு பார்க்க போனது உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது வைஷுவடா. நீ என்னடானா எனக்கு வைஷுவை பிடிக்கல, மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு கூலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன ஆதி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? நான் இப்படிதான் உன்னை வளர்த்திருக்கேன் ஆதி. ஐயோ ஜானு, இதுல என்ன ஜானு இருக்கு? எனக்கு வைஷ்ணவிய பிடிக்கல, மித்ராவை தான் பிடிச்சிருக்கு. ஜானு, என்ன ஜானு நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நீ தானே ஜானு சொன்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதா எனக்கு சந்தோஷம்னு. அதை தானே ஜானு நானும் இப்போ பண்ணிருக்கேன். ஜானு, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும் தானே? அது எந்த பொண்ணா இருந்தா என்ன ஜானு? இப்போ வைஷ்ணவிய பிடிக்கல, மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சா இதுல என்ன ஜானு பெருசா வந்துட போகுது? ஐயோ டே ஆதி, உனக்கு புரியுதா இல்லையாடா? நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் தாண்டா நாங்க எல்லாருமே நினைச்சோம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலடா. டே ஆதி, நம்ம பொண்ணு பார்க்க போனது வைஷ்வடா. உனக்கு ஒருவேளை மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னா நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமேடா. நம்ம டைரக்டா மித்ராவே உனக்கு பொண்ணு கேட்டிருக்கலாமேடா. ஆனா அங்க போயிட்டு அவ்வளவு தூரம் வைஷ்வ பொண்ணு பார்த்துட்டு நீ லாஸ்ட் மினிட்ல வந்து எனக்கு மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா எப்படிடா ஆதி, எப்படிடா? ஆமா பாதி, உனக்கு முன்னாடியே மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லிருக்கலாம்லப்பா. நம்ம தேவையில்லாம அந்த வைஷ்ணவி பொண்ணு உனக்கு பொண்ணு கேட்டிருக்க மாட்டோம்ல. இப்போ எல்லாரும் நம்மளதான் அது தப்பா நினைப்பாங்க. அம்மா, இதுல தப்பா நினைக்க என்னமா இருக்கு? ஐயோ, என்ன மீனாட்சி இவனுக்கு கொஞ்சமாச்சு இந்த சிச்சுவேஷன் புரியுதா இல்லையானே தெரியல. இவன் பாட்டுக்கு ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ ஆதி, உனக்கு புரியுதா இல்லையாடா? அக்காவை தாண்டா நம்ம பொண்ணு பார்க்க போனோம். ஆனா நீ தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கடா. அங்க பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு நான் என்ன பதில ஆதி சொல்லுவேன்? என்ன பதில சொல்லுவேனா? ஐயோ அத்தை, நான் பேசி புரிய வைக்கிறத ஆதிக்கு. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, ப்ளீஸ். ஐயோ இல்ல மீனாட்சி, அவன் சீரியஸ்னஸ் புரியாம இப்படி பேசிட்டு இருக்கான் பாருமா. ஐயோ அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை, இருங்க அத்தை, நான் ஆதி கிட்ட பேசி பாக்குறேன். ஐயோ ஆதி, உனக்கு புரியுதாப்பா? வைஷு தாப்பா உனக்கு நாங்க பாத்திருந்த பொண்ணு. நீ என்னடானா வைஷுவை பிடிக்கல, மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நாங்க பொண்ணு வீட்டுக்கு என்னப்பா பதில் சொல்றது? அங்க எல்லாரும் நம்மளதான்ப்பா தப்பா நினைப்பாங்க. அதோட இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்மளதான் ஆதி ரொம்ப தப்பா நினைப்பாங்க. ஐயோ அம்மா, நான் தான் அப்பவே சொன்னல ஆதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு. சும்மா நீங்க எல்லாரும் நின்று கேள்வி கேட்டீங்கன்னா அவன் என்னதாமா பண்ணுவான்? நான் சொன்ன மாதிரி அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லதான், இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் அவன் இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கான். டே ஆதி, என்னடா அத்தை சொல்ற மாதிரி உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா ஆதி?
ஐயோ ஜானு, நான் எப்போ சொன்னேன் கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு? நான் இப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொல்றேன். டே ஆதி, நீ சொல்றது சரிதான்டா, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்ற. ஆனா ஆனா உனக்காக நாங்க பாத்திருக்க பொண்ணு வைஷு தான்டா. நீ பாட்டுக்கு மித்ராவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எல்லாருக்கும் நேரமும் சொல்லிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? அங்க நாங்க உனக்கு வைஷுவை தான்டா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருந்தோம். நீ நீ இப்படி சொன்னா என்னடா அது அர்த்தம்? இங்க பாரு ஜானு, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு வைஷ்ணவிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்ல. எனக்கு மித்ராவை தான் பிடிச்சிருக்கு, அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். சரியா? இதுதான் என்னோட விருப்பம். இதுக்கு மேல உங்க விருப்பம் என்னவோ அதை நீங்க பண்ணுங்க. டே ஆதி, டே டே நில்லுடா. ஐயோ கடவுளே, மீனாட்சி என்ன மீனாட்சி, இவன் பாட்டுக்கு சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இருக்கான். கடவுளே, என்ன இது எங்க குடும்பத்துக்கு வந்த சோதனை? இவன் இவன் ஏன் இப்படி சொன்னானோ தெளிவா சொல்லவும் மாட்டேங்கிறான். ஐயோ இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே. அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அத்தை. ஆதி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கான்னு நினைக்கிறேன் அத்தை. நம்ம பொறுமையா உட்காந்து அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் அத்தை. அம்மா பாட்டி, அம்மா சொல்ற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நம்ம ஆதிக்கிட்ட பொறுமையா உட்காந்து என்ன ஏதுன்னு கேட்கலாம் பாட்டி. ஆதி ஆதி என்னடா இது? இப்போ நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு எங்கடா கிளம்புற? ஜானு, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா பெங்களூர் போறேன்னு. அதுக்கு தான் ஜானு கிளம்பியிருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபிளைட் இருக்கு, நாளைக்கு காலையில எனக்கு அங்க மீட்டிங் இருக்கு. டே ஆதி, என்னடா இதெல்லாம்? நீ புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா வெளியில போறேன்னு சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஆனா இன்னைக்கு எதுக்குடா நீ கிளம்புற? எனக்கு என்னமோ நீ பொய் சொல்றியான்னு தோணுதுடா ஆதி. ஜானு, இதுல பொய் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஜானு. எனக்கு உண்மையாவே நாளைக்கு மீட்டிங் இருக்கு அண்ட் 7 o'clock எனக்கு ஃபிளைட் ஜானு. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நான் பொய் சொல்றேன்னு நீ நினைச்சனா அர்ஜுனும் வரணும் இங்கே தான் இருக்காங்க. நீ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ ஜானு. சரியா? சரி ஜானு, எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அம்மா அத்தை அர்ஜுன் வரும், நான் கிளம்புறேன்டா. பாய். மீனாட்சி என்ன மீனாட்சி, இவன் பாட்டுக்கு எனக்கு 7 மணிக்கு ஃபிளைட் இருக்கு, நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி போயிட்டே இருக்கான். கடவுளே, இப்போ நான் என்ன பண்றதுனே தெரியல. பாட்டி, ஆதி சொல்றது உண்மைதான் பாட்டி. ஆதி 1 week பெங்களூர் போகணும்னு முன்னாடியே பிளான் பண்ணதுதான். அதோட அவனுக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கிறதும் உண்மைதான் பாட்டி. ஆமா பாட்டி, உண்மையாவே ஆதிக்கு நாளைக்கு புது ப்ராஜெக்ட் ரிலேட்டடா பெங்களூர்ல மீட்டிங் இருக்குதான். ஐயோ வருண், அர்ஜுன், ஆதி போறதெல்லாம் இருக்கட்டும்டா. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலையில அவன் போனா எப்படிடா? கடவுளே, இப்போ என்ன பண்றது? பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. பாட்டி பாட்டி ரிலாக்ஸ் பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, இப்போதைக்கு நீங்க எதையும் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க பாட்டி. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து என்ன எதுன்னு யோசிக்கலாம். சரியா? ஆமா பாட்டி, நம்ம பொறுமையா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க பாட்டி. அத்தை ஆமா அத்தை, நீங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அத்தை. சாப்பிட்டுட்டு டேப்லெட் வேற போடணும் அத்தை. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்குங்க அத்தை. அதுக்கப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத யோசிக்கலாம் அத்தை. என்னமோ பூமா மீனாட்சி, ஆதிக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைம்மா. கடவுளே, எல்லா குழப்பத்தையும் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். மித்துமா, சொல்லுங்க லக்ஷ்மிமா. மா, அவங்களாம் என்னம்மா சொல்லிட்டு போனாங்க? அதை ஏண்டி வைஷு கேட்குற? அதை பற்றி பேசுறதுக்காக தான் நான் இப்போ வந்தனே. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கடி. அவங்க பேரை எப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு அவங்களே நினைக்கலையாண்டி. அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சான். இருந்தாலும் அவங்க மேலே தான் தப்பு. அதனால கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் தரோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கடி. என்னம்மா சொல்றீங்க? அவங்க டைம் கேட்டிருக்காங்களா? ஆனா எதுக்குமா? ஆமாண்டி வைஷு, எனக்கு என்னமோ அந்த மாப்பிள்ளை தம்பி மித்துவை பிடிச்சிருக்குன்னு சொன்னது அவங்களுக்கே ஷாக்கிங்கான நியூஸ் தான் போல. எனக்கு தெரிஞ்சு வீட்டில் அவங்க நல்லா கலந்து பேசிட்டு மறுபடியும் மித்துவை பொண்ணு கேட்டு வருவாங்கன்னு தோணுதுடி. அதனால மித்து, நீ என்ன மித்து சொல்ற? ஒருவேளை அவங்க அந்த மாப்பிள்ளை தம்பிக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்தா என்ன மித்து சொல்லலாம் பதில் நம்ம? ஐயோ லக்ஷ்மிமா, இதுல என்ன லக்ஷ்மிமா உங்களுக்கு டவுட்டு? இங்க பாருங்க லக்ஷ்மிமா, அவங்க மறுபடியும் என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட தெளிவா சொல்லுங்க லக்ஷ்மிமா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, அவங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் எனக்கு விருப்பம் இல்லைன்னு. சரியா? மித்து, எனக்கு புரியுதுடா. என்னடா இது, வைஷுவை பார்க்க வந்த மாப்பிள்ளை நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரே, இந்த கல்யாணத்தை நம்ம பண்ணினா அது நல்லா இருக்குமா அப்படின்னு தானடா யோசிக்கிற. இங்க பாருடா மித்து, யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருப்பாருடா, அதுபடி தாண்டா எல்லாமே நடக்கும். இங்க பாருடா மித்து, உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா நம்ம இந்த சம்மந்தத்தை பேசி முடிச்சுக்கலாம். சரியா? அதனால நீ வேற எதை பத்தி யோசிக்காதடா மித்து, ஓகேவா? ஐயோ லக்ஷ்மிமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை லக்ஷ்மிமா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்றதுல விருப்பம் இல்லை. அது இவருன்னு இல்லை, வேற யாரையுமே நான் கல்யாணம் பண்ற ஐடியாவிலையும் இல்லை லக்ஷ்மிமா.
மித்து எனக்கு புரியுதுடா, உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு நீ என்கிட்ட கொஞ்ச நாள் டைம் கேட்டிருக்க. ஆனால் எது எது எப்பப்போ நடக்குமோ அது விதிப்படி அப்பப்போ நடக்கும்டா மித்து. இதை யாராலையுமே மாற்ற முடியாதுடா. அதோட அந்த மாப்பிள்ளை தம்பி எல்லாருக்கும் முன்னாடியே ஒன்றை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாருடா. ஒருவேளை அவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்க வீட்டில் நினச்சாங்கன்னா என்ன மித்து பண்ணுறது? ஐயோ லக்ஷ்மிமா, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது லக்ஷ்மிமா. நீங்கள் எப்போவுமே என் வாழ்க்கையும் வைஷு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் லக்ஷ்மிமா, அவர் எல்லாருக்கும் முன்னாடி என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக நான் எப்படி லக்ஷ்மிமா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதோட எனக்கு கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க மறுபடியும் என்னை பொண்ணு கேட்டுட்டுலாம் வரமாட்டாங்க லக்ஷ்மிமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அப்படியே ட்ராப் ஆகி இதோடய ஸ்டாப் ஆகிடு லக்ஷ்மிமா. அதனால் நீங்கள் வீணா எதை பற்றி யோசிக்காதீங்க லக்ஷ்மிமா ப்ளீஸ். இல்லடா மித்து, அது லக்ஷ்மிமா இதை பற்றி இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை லக்ஷ்மிமா. ஸோ அதனால இதை பற்றி பேசுறதை விட்டுடலாமே ப்ளீஸ். இவன் என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நான் வந்தது கூட கவனிக்காம தனியா நின்று புலம்பிட்டு இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? அர்ஜுன், டே அர்ஜுன். டே ராக்கி, உனக்கு எப்போ வர சொன்னா? நீ எப்படா வந்திருக்க? ஏன்டா வரதுக்கு இவ்வளவு நேரம்? அது சரி. அடே நான் முன்னாடியே வந்துட்டேன். நீ தான் ஏதோ ஒரு யோசனையில நான் வந்தது கூட கவனிக்காம அப்படின்னு நின்றுகிட்டே இருந்த. ஆமா, அப்படி என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. டே அர்ஜுன், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்குடா. நீ ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலே தெரியுது ஏதோ ஒன்னு இருக்குன்னு. ஒழுங்கா நீயா சொல்லிடு. இல்லடா ராக்கி, அது அந்த வைஷ்ணவி இருக்காங்கல்ல. எந்த வைஷ்ணவி? ஐயோ டே ராக்கி, அதான்டா எங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குறா. அவளை கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணு தான்டா. ஓ, அடிக்கடி ஒரு பொண்ணு கூட டைட்டானிக் போஸ்ட்ல நிப்பன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? நீ தெளிவா சொல்லுடா, அந்த பொண்ணு தானே. நீ பாட்டுக்கு திடீர்னு வைஷ்ணவின்னு சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஏய் என்னடா நக்கலா? அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீ அர்ஜென்டா கால் பண்ணி என்ன வர சொல்லிட்டு அந்த பொண்ணை பத்தி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? டேய் ராக்கி, இன்னைக்கு நாங்க எங்க ஆதிக்கு பொண்ணு பார்க்க போறதா சொல்லியிருந்தல. ஆமா டே, இததான் நேத்தியே என்கிட்ட சொல்லிட்டியேடா. மறுபடியும் எதுக்குடா இதையே சொல்ற? ஓ என்ன மச்சான், போன இடத்துல உனக்கு ஏதாச்சும் பொண்ணு செட் ஆயிடுச்சா? அது சொல்றதுக்காக தான் என்ன வர சொன்னியா என்ன? டேய், உன்னை அப்படியே அடிச்சு கொல்ல போறேன் பாரு. டேய், முதல்ல வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன கரும வேணாலும் பேசு, சரியா? ஐயோ, சீரியஸா ஏதாச்சும் சொல்ல வரானோ? நம்ம தான் வழக்கம் போல காமெடி பண்ணிட்டோமோ? சாரி மச்சான். சரி மச்சான், நீ பேசி முடிக்கிற வரைக்கும் நான் எதுவும் பேசல, சரியா? நீ சொல்லு. டேய் மச்சான், இன்னைக்கு நாங்க ஆதிக்கு பொண்ணு பாக்குறதுக்காக போனோம்ல, அந்த பொண்ணு யாரு தெரியுமாடா? அது அந்த வைஷ்ணவி பொண்ணு தான்டா. டேய் மச்சான், எந்த வைஷ்ணவிடா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தே, உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற உங்க ஸ்டாஃப், அந்த பொண்ணு தான் உங்க ஆதி அண்ணாக்காக பொண்ணு பார்க்க போனீங்களா என்ன? ஆமாடா ராக்கி, எங்க பாட்டி ஆதி அண்ணாக்காக பார்த்த பொண்ணு வைஷ்ணவி தான்டா. அட பாவி, டேய் உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தான் நீ இவ்வளவு நாள் தடுக்கி விழறப்பெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தியாடா? ஐயோ 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 ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்கடா போய் சொல்லுவேன்? அடச்சி வாய முடு. டேய் கருமம் பிடிச்சவனே, நான் சொல்ல வரத ஃபர்ஸ்ட் முழுசா நீ கேக்குறியாடா? டேய், ஆதிக்கு பார்க்க பொண்ணு வைஷ்ணவி தான். ஆனா ஆதி வைஷ்ணவியை பிடிக்கல, அவங்க சிஸ்டர் மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். போதுமா? இதை சொல்லதான் நான் வர சொன்னேன். அப்பா, இப்பதான் மச்சான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நான் கூட கொஞ்ச நேரத்துல எங்கடா நீ உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட அடிக்கடி டைட்டானிக் போஸ்ட்ல நின்னியே அப்படின்னு ஒன்னு தப்பா நினைச்சிட்ட மச்சான். சாரி. நினைப்ப. டேய், வைஷ்ணவி தான் பொண்ணுன்னு எனக்கே அங்க போய் தாண்டா தெரியும். ஓ சரி மச்சான். டேய் சரிடா. ஏண்டா இதுல என்னடா இருக்கு நீ என்கிட்ட சொல்றதுக்கு? இதை போன்லயே சொல்லிருக்கலாமேடா. ஐயோ டேய் மச்சான், இல்லடா, அங்க போனதுக்கு அப்புறம் தான்டா வைஷ்ணவி தான் ஆதிக்கு பார்த்திருக்க பொண்ணுன்னே எனக்கு தெரிஞ்சது. அந்த விஷயம் தெரிஞ்சோன்னா எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா மச்சான்? அப்படி மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிச்சு மச்சான். அது ஏனே தெரிலடா. அதுக்கப்புறம் ஆதி எனக்கு அவங்கள பிடிக்கல, அவங்க சிஸ்டர் மித்ராவை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே அப்படி மனசெல்லாம் லேசான மாதிரி ஒரு ஃபீல் மச்சான். அது எதுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னு எனக்கு தெரில மச்சான். டேய் மச்சான், என்னடா ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த என்ன மச்சான்? உன் செடியில இன்னொரு பூ பூக்க ஆரம்பிச்சுட்டா என்ன? சச்சா டேய் ராக்கி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா. எனக்கு ஜஸ்ட் தோணுச்சு, அதை சொன்னேன், அவ்வளவுதான். சரியா? ஓ சரி மச்சான். கத்திரிக்காய் முத்துனா தெருவுக்கு வந்து தாண்டா ஆகணும். ஏய் ஏன்டா நீ வேற உன்கிட்ட போய் சொன்ன பாரு, ஏன் புத்திய தாண்டா செருப்பால அடிச்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, வழிய விடுங்க. அனிதா? அடச்சே இவளா? அட ஹாய் அர்ஜுன், எப்படி இருக்க? நீ கூட இல்ல, அதனால அவன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கான். போதுமா? ஹே, நான் ஒன்னும் உன்கிட்ட கேட்கல, சரியா? நான் அர்ஜுன் கிட்ட கேட்டேன்.
அப்புறம் அர்ஜுன், என்ன அர்ஜுன், நான் கூட நீ லவ் ஃபெயிலியரில் தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப சோகமாக இருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நாட் பேட். முன்னை விட நல்லா ஹேண்ட்ஸமாகவே இருக்கியே. கே என்னடியே அவனை ஏமாத்திட்டு போன நீயே இன்னொருத்தவங்க கூட சந்தோஷமா இருக்கும்போது என் மச்சானுக்கு என்னடி குறைச்சல்? அவன் நல்லா சந்தோஷமா தான் இருக்கான், சரியா? என்னது சந்தோஷமா இருக்கானா? இல்லையே, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் இன்னும் என்ன மறக்க முடியாம தவிக்கிறதா தானே கேள்விப்பட்டேன். அடச்சை வாய மூடு, வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஏண்டி உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடி? பணத்துக்காக ஒருத்தனை லவ் பண்ற மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்திட்டு இப்போ இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கே, உனக்குலாம் எப்படி வெளியில வரதுக்கே கூச்சமா இருக்காது? அது சரி, உன்ன மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் எங்கே இந்த வேமா சூசோலாம் இருக்க போகுது? கேவலம் பணத்துக்காக அலையிறவ தானே நீனு. உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட நின்று பேசுறதே எங்களுக்குலாம் அசிங்கம். அப்படி ஆமா, என்ன சொன்ன நீ? உன்னை நினைச்சுக்கிட்டே அவன் சோகத்துல இருக்கானா? எவட்டி சொன்னா அப்படின்னு? எவன் சொன்னா அப்படின்னு? என் மச்சான் முன்ன விட இப்ப தாண்டி சந்தோஷமா இருக்கான். ஒழுங்கு மரியாதையா தேவையில்லாத நினப்பு இருந்துச்சுன்னா அதை மூட்டை கட்டி வச்சுட்டு போயிரு. பெரிய இவ அப்படியே கிளியோ பற்றா, இவளே நினைச்சு அப்படியே உருகிட்டு இருக்கிறதுக்கு வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஏ யூ பிளட்டி ராஸ்கல், ஹவு டர் நீ என்ன பார்த்து இப்படிலாம் பேசுவ? என்ன நானும் பொறுமையா இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு ராகேஷ், மைண்ட் ஒரு வேர்ட்ஸ், ஓகே? என்னடி என்ன உண்மையை சொன்னா அப்படியே உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதா? வரும்டி, வரும். குத்தவுல நெஞ்சு தானடி குறுகுறுக்கும், அப்ப கோவம் வரதா செய்யும். ஐயோ ராக்கி, போதும்டா, டைம் ஆகுது, கிளம்பலாமா? நான் கார்ல வெயிட் பண்றேன், நீ வா. என்ன உன் ஃப்ரெண்டு என்ன பார்த்துட்டு பயந்துட்டு ஓடுறான் போல? என்னது ஓடுறானா? ஏண்டி உனக்கெல்லாம் ஓடுறதுக்கும் ஒதுங்குறதுக்கும் கூடமாடி வித்தியாசம் தெரியாது? நீலாம் ரோட்ல கிடக்குற சாக்கடை தண்ணி மாதிரிடி. சாக்கடையில போய் காலை வச்சா அது நமக்கு தாண்டி அசிங்கம். அதனால தாண்டி அவன் ஒதுங்கி போறான். வந்துட்டா பெரிய இவன் மாதிரி பேசுறதுக்கு. ஆமா, என்ன சொன்ன? அவன் ஒன்னே நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இல்லைன்னா எவன்டி சொன்னது அப்படின்னு? அவன் எப்பயோ உன்னை மறந்துட்டு வேற லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகிட்டான், சரியா? சும்மா நீயா பகல் கனவு கண்டுகிட்டு நிக்காத. ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றான் அனிதா, நீ கண்டிப்பா இவனை மாதிரி ஒரு பையனை மிஸ் பண்ணிட்டோமோன்னு நீ கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவடி. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவ. அது மட்டும் இல்ல, நீ பண்ணின பாவம் எல்லாத்துக்குமே சேர்த்து மொத்தமா நீ அனுபவிப்ப. டே ராகி, எதுக்குடா அவகிட்ட போய் தேவையில்லாம பேசிட்டு இருந்தா? டேய் மச்சான், பின்ன என்னடா? அவளுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் ஒருத்தனை ஏமாத்திட்டோங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாம அவ பாட்டுக்கு எவ்வளவு திமிரா பேசுறா பாருடா. டேய் மச்சான், நான் இப்பவும் சொல்றேன், இவ்வளவு மாதிரி ஒருத்திக்காக நீ ஃபீல் பண்றதை ஒழுங்கா நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையா நீ இன்னொரு லைஃப்க்கு மூவ் ஆன் ஆக பாருடா மச்சான். நான் அவகிட்ட சும்மா தான் சொல்லிட்டு வந்தேன், நீ வேற லைஃப்க்கு மூவ் ஆன் ஆயிட்டேன்னு. ஆனா அதை தயவு செஞ்சு உண்மையாக்கிட்டு மச்சான். இவ்வளவு மாதிரி ஏமாத்திட்டு போலவருக்கு முன்னாடி நீ நல்லா வாழணும் மச்சான், வாழ்ந்து காட்டணும்டா. அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு பையனை அவ மிஸ் பண்ணிட்டாலேன்னு நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவ அப்படியே புறாமையிலே சாமணும் மச்சான். என்னது மூவ் ஆன் ஆகணுமா? டேய் என்னடா பேசுன நீ? ஏண்டா, நான் மூவ் ஆன் ஆக தெரியாம இல்ல மச்சான். நான் வேற லைஃப்க்கு மூவ் ஆன் ஆகுறதுனால இன்னொரு பொண்ணோட லைஃப் தான் மச்சான் போகும். அதோட பாஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த காலத்துல வாழ்ற பொண்ணுங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப கம்மி மச்சான். அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் மச்சான் எங்க 2 பேருக்குள்ளார வரும். காலம் ஃபுல்லா என்னோட பாஸ்ட்னால நாங்க நிம்மதியே இல்லாம இருக்கிறதுக்கு நான் இப்படியே லாஸ்ட் வரைக்கும் இருந்துட்டு போயிடுவோம் மச்சான். யாருடா இவன் வேற ஆனா உனா இதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் ஒரு ஆளு, இவளை நீ பாஸ்ட்னு வேற சொல்லிக்கிற. இங்க பாருடா அர்ஜுன், நீ வேணும்னா பாரு, கூடிய சீக்கிரமாவே உனக்குன்னு ஒரு சூப்பரான லைஃப் கிடைக்க தான் போகுது. நான் கெத்தா இந்த போனுச்சே இந்த அனிதா, அவ முன்னாடி என் மச்சான் சந்தோஷமா இருக்கான்னு சொல்ல தாண்டா போறேன். நீ வேணும்னா பாரு. டே ராக்கி, ரொம்ப சீரியஸா பேசாதடா, சிரிப்பு வருது. சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். வரும்டா வரும். சரிவா, கிளம்பலாம், டைம் ஆகுது. ஐயோ சாய், என்ன இது? அது என்ன ஊர்லயே இல்ல. அர்ஜுன் எனக்கு கால் பண்ணாலும் அவருக்கு போனே போக மாட்டேங்குது. கடவுளே, போன்ல வேற சார்ஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன பண்ணலாம்? பேசாம வருண் பேபிக்கே கால் பண்ணிடலாமா? அதே நம்ம என்ன கேட்டாலும் மித்ராவை ஏன் பிடிச்சிருக்குன்னு ரீசனை சொல்லவே மாட்டேங்கிறான். எனக்கு வைஷ்ணவி பிடிக்கல, மித்ராவை பிடிச்சிருக்குன்னு சொல்றானே தவிர மித்ராவை ஏன் பிடிச்சதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். கடவுளே, ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ, இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? ஹிம்சை. ஐயோ, இந்த இம்சையை இப்ப கால் பண்ணுதுனே தெரியலையே. நான் ஏற்கனவே ஆதி எதுக்காக மித்ரா சிஸ்டர் பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு தெரியாம அவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கேன். இதுல இந்த இம்சை வேற விட்டாம கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காச்சே. ஐயோ கடவுளே, என்ன வருண் பேபி போனே எடுக்க மாட்டேங்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல போன் ஆஃப் ஆயிடுமே. ஐயோ, இப்போ என்ன பண்றது? இந்த பக்கம் ஒரு வண்டியை கூட காணுமே. இவ என்ன விடாம கால் பண்ணிட்டே இருக்கா? கடவுளே, ஹே என்னடி? உனக்கு வேற வேலையே இல்ல? எப்ப பார்த்தாலும் என்ன டார்ச்சர் பண்றது மட்டும் தான் உனக்கு வேலையா என்ன? இப்ப எதுக்கு கால் பண்ண? ஐயோ இல்ல வருண், இன்னைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமாவே ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதான் அர்ஜுன் அண்ணாவை பிக்கப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பட் அவங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகவே இல்லை. அதனாலதான் உனக்கு கால் பண்ணேன். வருண் பேபி ப்ளீஸ் என்னை வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு போயேன். நான் இங்க பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்கிறேன். டைம் வேற ஆகிடுச்சு. அதோட யாருமே இல்ல வருண், ப்ளீஸ் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போயேன்.
என்னது வந்து பிக்கப் பண்ணிட்டு போகணுமா? கேட்டி என்னடி ஏதோ உன் புருஷனுக்கு ஆர்டர் போடுற மாதிரி வந்து பிக்கப் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க? என்ன சொன்ன உனக்கு பயமா? அது சரி, நீலாம் ஊரே வித்துருவ, உனக்கு பயமாக்கும். நம்பிட்டேன். ஒழுங்கு மரியாதை போனை வச்சிரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ வருண் ப்ளீஸ், என் போன்ல சுத்தமா சார்ஜும் இல்ல, கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆகிடும். இங்க நான் தனியா வேற பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன். ப்ளீஸ் வருண், வந்து என்ன கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். என்னது வந்து கூட்டிட்டு போகணுமா? என்னடி நீ நினைச்ச நேரத்துக்குலாம் வரதுக்கு நான் என்ன உன் புருஷனா? என்னாலலாம் வர முடியாது. வந்தாவா, வரலனா போ. ஃபர்ஸ்ட் போனை வை. ஐயோ என்ன வருண் இப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அட கடவுளே, இந்த பக்கம் வண்டி எதுவும் வர மாதிரியே தெரியலையே. இப்போ என்ன பண்றது? போன்ல வேற சுத்தமா சார்ஜ் இல்லாம போன் ஆஃபே ஆகிடுச்சு. ஐயோ பயமா வேற இருக்கே நிக்கிறதுக்கு. அப்பா அங்க ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட போனை வாங்கி அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். அட இந்த ஃபிகர் நம்மளையா கூப்பிட்டுச்சு? ஃபிகர் தனியா வேற நிக்குது, சுத்தி முத்தி ஆளும் வேற யாரும் இல்ல. இன்னைக்கு என் காட்டுல மழை தான், எப்படியாச்சும் இந்த ஃபிகரை இன்னைக்கு மடக்கிற வேண்டியதான். என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாங்க, அது என் போன்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. உங்ககிட்ட போன் இருந்தா கொடுங்களேன், நான் ஒரு போன் மட்டும் பேசிட்டு தரேன். அப்படியா? இதோ தரனே. ஏங்க இப்போ எதுக்குங்க நீங்க இவ்ளோ பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? போன் இருந்தா கொடுங்க, இல்லனா தயவு செஞ்சு தள்ளி நில்லுங்க. என்ன பாப்பா, தள்ளி நிக்கிறதுக்காகவையா நான் இவ்வளவு பக்கத்துல வந்திருக்கேன்? சுத்தி முத்தி பாரு, ஆளு யாருமே இல்ல. நீ கத்துனாலும் எவனும் வரமாட்டான், கதர்னாலும் எவனும் வரமாட்டான். இப்போதைக்கு உன் துணைக்கு நான் மட்டும்தான். அதனால ஒழுங்கா நான் சொல்றதை கேளு, சரியா? என்னது சீ பொறுக்கி, என்னடா நீ என்னமோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஒழுங்கு மரியாதை தள்ளி நில்லு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அட கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட நான் பொறுக்கின்னு. பொறுக்கி என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா? இப்ப பாருடி. ஐயோ கடவுளே, இவன் என்ன இப்படி எல்லாம் பேசுறான்? பேசாம திரும்பி ஓடிட வேண்டியது. வருண், ஆமா நானே தான். கொஞ்சம் போய் ஓரமா நில்லு, சார் கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வரேன், சரியா? ஏய் யாரா நீ? என்கிட்ட என்னடா பேசுறதுக்கு இருக்கு? இங்க பாரு, அந்த ஃபிகரை முதல்ல நான் தான் பார்த்தேன். ஒழுங்கு மரியாதையா அவளை என்கிட்ட விட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணிடு, இல்ல அவ்வளவுதான். இங்க நடக்கிறது வேறையா இருக்கும். அப்படியா? டேய் என்னடா சும்மா கிட்ட வந்து பயமுறுத்திட்டு இருக்கேன். இங்க பாரு, என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணிடு, இல்ல அவ்வளவுதான். அப்படியா? அப்படி என்ன நீ பண்ணி கிழிக்கிறேங்கிறத நானும் பாக்குறேன்டா. மவனே, இனிமே எந்த பொண்ணுகிட்டயாச்சும் இப்படி நீ பேசுவ? ஐயோ சார் சத்தியமா இது மாதிரி எந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார், நான் ஓடிடுறேன் சார். இனிமே இந்த ஏரியால உன்னை பார்த்தேன் அவ்வளவுதான். ஓடுறா முதல்ல இங்க இது. உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடி? ஏண்டி போன்ல சார்ஜ் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்க வேண்டியதானே? பொண்ணை யாருடி தனியா இங்க வந்து நிக்க சொன்னது? ஏண்டி இந்த பேசிக் சென்ஸ் கூட உனக்கு தெரியாதா? இப்படிதான் யாருமே இல்லாத ரோட்ல தனியா வந்து நின்னுட்டு இருப்பியா என்ன? இல்ல வருண், போன்ல சார்ஜ் இல்லங்கறத நான் கவனிக்கவே இல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு. ஏண்டி என்கிட்ட மட்டும் நல்லா கிளின்னு கிளிக்கிறல்ல? இந்த வாயி அப்போ எங்க போச்சு? அவன் பக்கத்துல வரும்போது நல்லா திட்டி விட்டு செருப்பால நல்லா அடி அடிச்சிருந்திருக்கலாம்ல? இல்ல வருண், அது கொஞ்சம் பயமா இருந்துச்சா, அதான் சாரி. ஆனா உனக்கு இதை மட்டும் கரெக்டா கேளு. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே தனியா ஆள் இல்லாத ரோட்ல எல்லாம் வந்து நிக்கிற வேலை வச்சுக்காத, புரிஞ்சதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பும்போது போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையாங்கிறது கவனி, புரிஞ்சதா? எனக்கு தெரியும் வருண் பேபி, உனக்கு என்ன பிடிக்குன்னு. அதனாலதான் நான் தனியா நிக்கிறது உன் மனசு தாங்காம நீ வந்த, அப்படித்தானே? என்ன நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா? நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, போன்ல வேற சார்ஜ் இல்லன்னு சொன்ன, அதனாலதான் ஒரு இட்டு வந்து பாக்கலாமேன்னு வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரியா? நான் காலைல வெயிட் பண்றேன். சும்மா நீ தேவையில்லாம யோசிக்காம வா. போடா போ. எவ்வளவு நாளுதான் உன் காதல உன் மனசுக்குள்ளாரே வச்சிருக்கேன்னு நானும் பாக்குறேன். ஐ லவ் யூ வருண் பேபி. மித்து, என்னடி இது? என்னைக்காச்சும் ஆதி சார் ஆபீஸ்க்கு வருவார்னு பார்த்தா அவர் இன்னைக்கு வரல. அதாண்டி வைஷு, எனக்கு ஒன்றும் புரியல. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அன்னைக்கு எதுக்காக எல்லாருக்கும் நேராவும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு அவன் கிட்ட முகத்துக்கு நேரா கேட்கலான்னு பார்த்தா அவன் என்னடானா ஆபீஸ் பக்கமே காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. மித்து, இப்போ எதுக்கடி நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? ரிலாக்ஸ் டி. பின்ன என்னடி வைஷு, அவனுக்கு என்ன கண்டாவே பிடிக்காது. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவன் எல்லாருக்கும் முன்னாடி என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனான்னு யோசிச்சு எனக்கு தலையே வலிக்குதுடி. ஆனா பொண்ணுடி, இதுக்கான பதில் அந்த ஹிட்லருக்கு மட்டும் தாண்டி தெரியும். அதுக்காக தாண்டி அவன் எப்ப வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. கடவுளே, வரட்டும்டி. வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இருக்கு.